இன்றைக்கி நிறைய பேர் கேட்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சுகர் நோயாளிகள் சுகர் மாத்திரையும் இன்சுலினும் நிரந்தரமாக நிறுத்த முடியுமா? த ஆன்சர் இஸ் எஸ். கண்டிப்பாக நிரந்தரமாக நிறுத்த முடியும். சரியா? காது கொடுத்து கேளுங்க. கண்டிப்பாக நிரந்தரமாக நிறுத்த முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி தரேன். நம்ம இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும். சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் ஒரு ஆளுக்கு ஏன் வருது அப்படின்னா யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு அதான் பெரிய பிரச்சனை. சுகர், பிபி, கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது வர்றதுக்கு. அதுக்கு பேர் தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணுனா என்ன பண்ணலாம்? இந்த மாத்திரையை தூக்கி தூர போடலாம், இந்த இன்சுலினும் தூக்கி தூர போடலாம், லைஃப் ஜாலியாக இருக்கும். ஆனால் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா ஒரு வழி தான் இருக்குது. பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். பேலன்ஸ் டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாயிடும். அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் சரி பண்ணாமல் விட்டோம் அப்படின்னு வைங்களேன். இப்போ சொன்னேன் இல்லை, அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நம்ம சரி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு 1460 மாத்திரை மட்டும் இல்லை சாப்பிடுவோம். எந்த நோயும் சரியாகாது. எந்த நோயும் சரியாகாது. நீங்கள் யாரை வேணாலுமே பாருங்கள், எந்த நோயும் சரியாகாது. ஏன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் சரி பண்ணவே இல்லையே. நீங்கள் சரி பண்ணவே இல்லையே. சரி பண்ணணும்னா பேலன்ஸ் டயட் தானே ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஃபாலோ பண்ணவே இல்லையே. புரிஞ்சுதா? புரியலையா? அதான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். மாத்திரை சாப்பிட்டு வாழ்க்கையை நம்ம நாசம் பண்ண போகிறோமா? இல்லை கரெக்டாக பேலன்ஸ்டு டயட் ஃபாலோ பண்ணி எல்லா மாத்திரையும் இன்சுலினும் நிரந்தரமாக நடத்தி ஜாலியாக இருக்க போகிறோமான்னு யோசிக்க வேண்டிய முடிவு பண்ணணுண்டு. நீங்கள் வீடியோ சேவ் பண்ணி வைங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வேர்ல்டில் நிறைய பேர் இந்த மாத்திரைக்கு கூடயும் இந்த இன்சுலின் கூட எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. நீங்கள் பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா சுகர் மாத்திரையும் நிறுத்தலாம், ப்ரெஷர் மாத்திரையும் நிறுத்தலாம், கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரையும் நிறுத்தலாம், இந்த இன்சுலினும் நிரந்தரமாக நிறுத்தலாம். புரிஞ்சுதா? புரியலையா? மறக்காமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.